எங்கள் கும்பகர்ணனை விடவா சிறப்பாக சகோதர பாசத்தை பிச்சு கொடுக்க முடியும்? என்ன அற்புதமான பாத்திரம் இந்த கும்பகர்ணன். பெரியோர்களே, கும்பகர்ணனாகவே நடிகர் பாருங்க. கும்பகர்ணன் யாரு? ரொம்ப இறைவனுடைய திருவிடைகளை என் மனமுறைமைகளால் பெற்றுக்கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வழங்கி கும்பகர்ணனுடைய பெருமைகளை பேசும்போது அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை கம்பன் சொல்கிறார். நாங்கள் விண்ணினை இடர்ந்தும் போது விசும்பினை இறைக்கும் மேடி கண்ணனும் அவை இரண்டும் கடல்களில் பெரிய போகும் எண்ணினும் பெரியவரான இளநிலையை வேந்தன் பின்னோ மண்ணினை இழந்து நின்ற மாதன வளர்ந்து நின்றான். கும்பகர்ணன் எப்படி இருந்தார்? மண்ணினை அளந்து நின்ற மாதன வளர்ந்து நின்றான் அப்படி என்று சொல்கிறார் கம்பன். இந்த பாத்திர படைப்பை படைத்தவனாலே பெருமை பெறுகிறான். கம்பனை படைத்ததால், கும்பகர்ணனை படைத்ததால் கம்பன் தன்னையே படைத்துக் கொண்டார். அப்படி என்று ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கும்பகர்ணன் அவனிடம் இருந்த ஒரு சிறிய ஒரு பழக்கம், 6 மாதமே நன்றாக தூங்குகிறார். பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் 6 மாதம் அவன் விழித்திருந்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே 6 மாதம் தூங்குவார், ஒரு நாள் விழித்திருப்பார். அந்த நாளிலே கிடைக்கக்கூடிய அத்தனை உணவையும் சாப்பிடுவார், மீண்டும் 6 மாதம் தூங்க செல்வார் என்று கம்பர் சொல்கிறார். அந்த கம்பர் இவனுடைய வணக்கத்தை, அதாவது ராமன் போர்க்களத்திலே கும்பகர்ணன் போகவில்லை, ராவணன் போருக்கு சென்று தோல்வியோடு திரும்பி வந்தார். இந்த கும்பகர்ணனை எழுப்ப சொல்லுகிறார் மாலியன். இப்போ அவனை எழுப்ப போற உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் வாய வாழ்வதான் இறங்குகின்ற நின்று கான் கிடந்திரான் எழுந்தீரான் கலந்து போல பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கிடந்து உறங்குவாய் என்று எழுப்புகிறார். அந்த எழுப்பக்கூடிய செய்தியை யானைகள் 1000 யானைகள் சென்றன, 1000 குதிரைகள் சென்றன, 1000 மல்லர்கள் உலகத்தை கொண்டு அவனை எழுப்பினார்கள் என்றால் கம்பன் சொல்லுகின்றார். இந்த இடத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் நிலவுகிறேன். கடைசியில் அவன் எப்படித்தான் எழுந்திருந்தான் என்று ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு தோன்றியது, சரி அவன் எப்படிதான் எழுப்புறான்? யானையை கொண்டு நீங்க எழுப்பல, குதிரை 1000 கொண்டு எழுப்புறீங்க, எழுப்பல, 1000 மல்லர்கள் உலகை கொண்டு தூக்கி எழுப்பினாங்க, எழுப்பல. ஆனா அவன் எப்படி எழுப்புறான்? ஒரு கேள்வி எனக்கு தோன்றுது. நான் விடைத்தேன் 10 நாள் கேட்டேன். கடைசியா ஒரு விடை அது கம்பத்தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா தெரியுமா? இந்த ராவணன் இருக்காங்களா, அவனுக்கு தெரியுது கும்பகர்ணனுடைய வைப்பாங்க என்ன செய்த எழுப்புவான். உடனே அவன் கூப்பிட்டு சொன்னா, இந்த போர்வை கலந்து போனார்கள் அல்லவா அரக்கர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் தாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஓரம் கடலில் இறந்த பின்னால் எல்லாம் நாடெங்கில்
சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்திலே போட்டு வெறும் கையோடு மீண்டு போனார். அழுதுவா அப்போ திருவள்ளுவர் சொன்னார், கெடுங்காலை கைதுவா கெடுமை அடுங்காலை உள்ளிடும் உள்ளம் சுடும் என்று சொன்னார். அந்த திருக்குறளுக்கு ஏற்ப நலத்திற்கு ஏற்ப தன்னுடைய தமிழனை கைவிடக் கூடாது என்று நினைத்தவர் குமார். இந்த இடத்துல தான் அவர் மனதில் இருக்கிறார். அப்ப அவன் இந்த போருக்கு போகின்ற போது ராமன் சொல்றார், ஆசையில் பவதாரம் அடைப்போம் வாசலில் புகழ் காதல் உருவம் பலமை கூற பேசுவது மனம் இடை பேணுவது காமம் ஊசுவது வாங்கினார் நன்று குற்றம். இதெல்லாம் ஒரு நல்ல குற்றமான மனிதனை பார்த்து பூசிக்க நீ இதை செய்யலாமா? அடுத்தவங்க உடனே கொண்டு சிறை அடைக்க வேண்டியது, நல்ல காதலை சொல்ல வேண்டியது, மாநிலத்தில் நாங்கள் பெரியவர்களுக்கு பேச வேண்டியது, ஆனா செய்ய இடை பேணுவது காமம். சரியான அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். ராவணன் கேள்வி கேட்க முடியாது, வேற செய்ய முடியுமா? ஆனா இந்த தம்பி கேட்டா இந்த தம்பிட்ட அறம் இருந்தது, அந்த அறம் இருந்தது, இந்த தைரியம் இருந்தது, அந்த ராவணனுக்கு அவரை பிடித்திருந்தது. அது பிறகு கேட்ட போருக்கு அவன் போறான் சொல்றான், விபீஷணன் கூப்பிடுறான் வந்துடா அப்படின்னு சொன்னா, நீ போல வாழ்க்கை வச்சு நெடுகிறான் போதும் செய்திருந்தாருக்கு உயிர் கூடாது அங்கு போரே தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் தார்கோல மேனியாரே கூடுதி கடிதேகி என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு நன்றி பாருங்கள். திருப்பி அவன் கூப்பிடுறார், எல்லாம் செலுத்தியோட தந்துரு நாட்டையே தந்துடுறேன், நீ இங்கே வந்துரு, நாட்டை நீ ஆளலாம், இலங்கை நீ ஆளலாம் என்று சொன்ன போது அவன் சொன்னார், செவிட்டு செய்தி திருநகர் செல்வம் தேடி வந்திட்ட தெரியல என்பும் உயிர்விட்ட வகையை மாற்றி அங்கிட்டு துன்பம் கொண்ட உன்னுடைய நெஞ்சுடைய கும்பிட்டு வாழ்கிறேன் குஞ்சையின் பாடல் கொண்டே செத்தாலும் சாமேனா தவிர இந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு அவங்கிட்ட வரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவன் கும்பலன். அந்த போராட்டத்தில் அவன் இறந்து கிடக்கிறான். இந்த காட்சியை அவன் அழுகிறான். அவனை இந்த காட்சியை திருவள்ளுவர் இடத்துல சொல்ற, புறந்தார்கள் நீர் நல்க சாகிப்பின் சாக்காடு இறந்து போன பக்கங்களை. இப்படி ஒரு சாவு கிடைப்பதற்கு நாம இறந்தாவது வர வேண்டுமா? இப்படிப்பட்ட சாவு உடையவன் நல்ல அழுகி. அப்படி ஒரு தம்பி இந்த கும்பகன் தன்னுடைய சகோதரனுக்காக இறந்த பரவன் சாகல ஏமாத்துங்க. பரவ அண்ணனுக்காக சாகல, கும்பகன் அண்ணனுக்காக செத்தா யார் பார்த்து தவிர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. நன்றி. கும்பகர்ணனாகவே மாறிட்டாங்க. முதல்ல ஒரு கருத்தை கேட்டார். கும்பகர்ணனை அறிமுகப்படுத்துகிற போது காட்சி படலத்திற்காக அவனை அகவர் ஒவ்வொரு இடமா பார்த்து வருகிற போது கும்பகர்ணன் போசக ஏழகன் உகந்தது உங்களை பாசம பணிமணி கவிழ்த்த மண்டபம் பாசுர விளங்கியது, இருளையை ஈசுர விளக்கியது, அக்கத நடுவன் போர் அவனி இசை பன்னக அரசியல பதமை ஆகியன தொங்கியது ஒரு வழி தொங்கது ஆகியன முன்னாலும் தீயினை உருக்கொண்டனர். இதுதான் காப்பிய பருவன் கப்பல் கும்பகர்ணனை காப்பியங்களை அறிமுகப்படுத்துவது. காக்கணும் தொங்கியும் ஒரு வழி தொங்கது ஆகியன முன்னாலும் தீயினை உருக்கொண்டனர். இப்படி பாடுகிற போது
கம்பன் கையிலே கும்பன் இருந்தார். இது என்னுடைய கருத்தல்ல. கம்பனை எழுத்தட்டி படித்த பெருமகன் திருச்சி பேராசிரியர் ஐயா ராதாவுடைய கருத்து. ஒருமுறை காரைக்குடி கம்பன் கழகத்தினை பேசினார்கள். தொங்கியரும் ஒரு வழி தொக்கது ஆகிய முன்னாலும் தீவிரை சுருக்கொண்ட நிலை என்று பேசுகிற போது கம்பன் கையிலே கும்பன் இருந்தார். ஆனால் பல நூறு படலங்கள் தாண்டி கும்பகர்ணனை எழுப்புகிற போது என்ன ஓமை சொன்னார் என்றால், மண்ணினை அடர்ந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றார். இங்கே கும்பன் கையிலே கம்பன். இதற்கு ஒரு அருமையான ஓமை சொன்னார். ஒரு பெரிய மைதானம், புன் மைதானம், அதே போல ரேஸ் கார்ஸ் குதிரை வைத்து கொண்டிருந்தது. குதிரை கொண்டு கொஞ்சம் அனுபவம் உள்ள ஒருவர் பார்த்தால் நாட்டு சாஸ்திரமான குதிரையாக இருக்கிறது என்றார். போதாமை டப்பு ஜப்பு மேல உட்கார்ந்திருந்தார். காலாமை அடியில் கொண்டு அப்படின்னார். குதிரையுடைய வேகம் கூடிக்கொண்டே போனது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. சூப்பர் பாஸ்டர் குதிரை பறந்தது. குதிரை வேகம் கூட கூட அதன் ஆரம்பத்தில் அதன் மேலே செவ்வாயிலிருந்து சொன்னவை கொஞ்சம் கொஞ்சமாக புதுமை அப்படியே குனிந்து ஒரு கட்டத்தில் இரண்டு கைகளையும் குதிரையின் வயிற்றிலே வைத்துக் கொண்டு குதிரையின் முதுகலை சாட்டிக் கொண்டு எங்க வேண்டுமானாலும் ஆராய்ச்சி கீழே தள்ளி விடாது. அதுதான் வாரணம் வந்தவர் முதல் நாள் பதில் வாழ்நாள் கண்ணும் ஏதாவது கட்டுரைகளை போனால் காரணத்துக்கு எல்லாம் வேறு வேறு நெருக்கடியமாய் எண்ணியல் எதிர்ப்பு ஜாதியை கட்டுரையை அப்படி உட்கார்ந்த உடனே மூத்த மாநிலத்தான் வந்தார். மூத்த பிரதமர் பகவதி சொன்னதை கேட்கியா? உடனே மகோதர் அமைச்சர் பெரியோர்களை ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக அவர்களின் பொழுது இந்த மகோதரன் அந்த அறிவுரை சொன்ன மாநிலவாத ராமனை பார்த்து வேண்டிய எப்படிப்பட்டவர் வெள்ளியை விடையில் பார்த்து கொண்டு வண்டி கொண்டிருக்கிறார். ஆனால் சிந்தையில் இருந்து முறை குறைவில் தோன்றுவதற்கு எழுதி போதும் என்னுடைய கும்பகர்ணனை எகழ்ந்ததெல்லாம் கும்பகர்ணன். அதை ரொம்ப அழகா சொன்னார். கும்பகர்ணன் வரவன் அண்ணனுக்காக உயிரிழந்ததில்லை. ஆனால் கும்பகர்ணன் உயிரை ரொம்ப பின்னாலே சொல்லலாம்.